இவ்வளோ நாளாக சஸ்பென்ஸாக இருந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. எப்படி இந்த மொபைல்லாம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க? அதாவது புது மொபைல்லே வருது, சீல்டு பேக்காவே வருது, ஷோரூமோட கம்மியாக இருக்குது, ஹோல்சேலரோட கம்மியாக இருக்குது. இது எப்படிடா தரீங்க அப்படின்னு ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஒருவேளை பல்காக வாங்கி தராங்களா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டேருந்து எடுக்கிறாங்களா, இல்லை இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணுறாங்களா, இப்படிலாம் ஒரு டவுட் இருந்தது. சம்டைம்ஸ் பார்த்தா டிஸ்ட்ரிபியூட்டரோட ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. நேற்று தான் அதை பற்றி தெரிஞ்சுது. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்லலாம் இந்த ஆட் பார்க்கலாம். ஃபேஸ்புக் மார்க்கெட்டு, OLXலலாம் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் பே லேட்டர் டு கேஷு, அமேசான் பே லேட்டர் டு கேஷ் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பே லேட்டர் மூலிமா அவங்க ஆர்டர் போட்டு பொருளை வாங்கி தர சொல்கிறாங்க. அதுலேருந்து 20% வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த காசு கொடுக்குறவங்க எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட காசையும் கொடுத்துட்டு இந்த பொருளை வந்து மார்க்கெட் ரேட்டோட 10% கம்மியாக வைத்து அவங்க 10% லாபம் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. செம்ம ஐடியாவாக இருக்குல்ல? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.